இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பத்மா மா பத்மா சீக்கிரம் வா. என்னம்மா? ரகு வந்துட்டான், ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. சரிம்மா. ரகு பாப்பா. ரகு மா, எப்படி இருக்கு ரகு? நல்லா இருக்கேம்மா, வாங்க. உனக்கு என்னாச்சு ஏதோ சொன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். ஜானகி வா, வந்து ஆரத்தி எடு. குண்டாங்க. மச்சான், திடீர்னு உங்களுக்கு இப்படி ஆனதும் நாங்கெல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் மச்சான். ரகுராமா, நம்ம குடும்பத்து மேல அவ்வளோ கண்ணு பட்டிருக்கியா? அதான் இப்படி கெடுதலா நடந்துகிட்டு இருக்கு. சம்மந்தி, நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சம்மந்தி. இவ்வளோ பெரிய கண்டத்துல இருந்து ரகுராமன் பழிச்சு வந்திருக்கான். கொஞ்ச நாளாவே இந்த குடும்பம் என்னென்ன கஷ்டத்தை பார்க்க கூடாதோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு வருவோம். குலதெய்வம் கோயிலுக்கா? ஆமாப்பா, போன வருஷமே நீங்க யாரும் வரல, சரியா செய்யாம விட்டுட்டோம். குலதெய்வத்தோட கோவத்துக்கு மட்டும் நாம் ஆளாயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ரகு, அவங்க சொல்றதும் எனக்கு சரின்னு தான்ப்பா படுது. வருஷா வருஷம் நம்ம செஞ்சுட்டு தான்ப்பா இருந்தோம். இந்த வருஷம்தான் நம்ம செய்யாம விட்டுட்டோம். நாம போய் பண்ணிட்டு வந்துடலாம்ப்பா. ஆமாங்க, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. குடும்பத்திலயும் நல்லது நடக்குங்க. சரி அத்தை, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். ஏங்க உட்காருங்க. ஏய் ஜானகி, நான் நல்லா தான் இருக்கேன். என்னானாலும் சுருண்டு போய் உட்கார மாட்டேன். என் உடம்ப அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் சாச்சிட முடியாது. எனக்கு தெரியுங்க, நீங்க துவண்டு போற ஆள் கிடையாது. நீங்க சோர்ந்து போய் என்னைக்குமே இந்த உலகம் பார்க்காதுங்க. எப்பவுமே இதே கம்பீரத்தோட தான் இருப்பீங்க. சரிங்க, நீங்க ஓய்வெடுங்க. என்னங்க? என்னங்க? ரகு, பொள்ளாச்சியில இருக்கிற மணிமாறன் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனது எனக்கு மறந்தே போயிடுச்சுப்பா. ஐயோ ஆமா, எனக்கும் இப்பதான் அத்த ஞாபகம் வருது. சித்தப்பாவோட பொண்ணுக்கு நாளைக்கு தானே வளகாப்பு வச்சிருக்காங்க. நம்ம வீட்ல இருந்து யாரும் போகாம இருக்க முடியாதுமா. ஆமாப்பா, கண்டிப்பா போகணும். ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு வேற நாளைக்கு போகணுமே. ஆனா விசேஷத்துக்கு போகாம இருந்தா தப்பாயிடுமா. நான் வேணா வளகாப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்களே. நீ இல்லாம எப்படி கோயிலுக்கு போறது? நான் வரலன்னா என்ன அத்த, நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாரும் பாத்துக்கங்க. நான் போய் அந்த விசேஷத்துல கலந்துக்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, நான் போயிட்டு வந்துடுறேங்க. நீ தனியா எப்படி அவ்வளவு தூரம்? பொள்ளாச்சி வரைக்கும் தானேங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வளைகாப்புக்கு போய் அந்த பொண்ணை வாழ்த்தனா நம்ம வீட்லயும் நாளைக்கு நல்லது நடக்கும்ல. நம்ம வீட்லயும் 2 பொண்ணுங்க இருக்காங்க.
நம்ம வீட்டுக்கும் வாரிசு வரணும் இல்லையா? அது சீக்கிரம் நடக்கும். நாம அந்த விசேஷத்துக்கு போனாதான் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வந்து வாழ்த்துவாங்க. நான் போயிட்டு வந்துடுறேங்க. ஆ, சரிம்மா, ரகுவே சொல்லிட்டான். நீ போயிட்டு வா, சரியா? ஆமா, gift ஏதாவது வாங்கி வச்சிருக்கியா? ஆ. புரியுதுங்க. ஒரு நிமிஷம் அத்தை. என்ன வாங்கி வச்சிருக்கான்னு தெரியலையே. அத்தை, அவங்க பத்திரிக்கை வச்சுட்டு போன அன்னைக்கே இவர் வாங்கி வைக்க சொன்னாரு. எல்லாத்தையுமே வாங்கி வச்சிட்டேன். என்ன அது? வளகாப்புக்கு 6 டசன் வளையல், மஞ்சள், 4 பவுன்ல தங்க வளையலும் வாங்க சொன்னாரு. அதையும் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லது. சரி, நீ போய் சிறப்பா செஞ்சுட்டு வந்துரு. ம்? ரகு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. ம்? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம், சரிங்க. அத்தை, ஆ? சொல்லு ஜானகி. ஆ, குலதெய்வ கோயில்ல ம். சில நேர்த்திக்கடன்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆ, என்ன பண்றது? இப்ப நீதான் வர முடியாதே. நான் மாயா கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிடுறேன் அத்தை. நீங்களும் மாயாவும் சேர்ந்ததெல்லாம் பண்ணிடுங்க. ம், சரி ஜானகி. உன்னோட இடத்துல இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிடுறேன். நான் மறந்தா கூட மாயா விடமாட்டா. அதனால நீ கவலைப்படாத. செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நாங்க முடிச்சிடுறோம். நீ பத்திரமா வளகாப்புக்கு போயிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. அவருக்கும் இப்பதான் உடம்பு சரியா இருக்கு. கூடவே இருந்து பாத்துக்கணும்னு தான் தோணுது. இந்த நேரத்துல அவரை விட்டு போக கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லையே, போய் தானே ஆகணும். சரி விடு, நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாம போயிட்டு வா. ம்? ம். என்ன மாமா, துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் மச்சான். பச்சை, மஞ்சள், சிவப்பு இது எல்லா கலர்ல எல்லாமே இருக்குல்ல? ரெடியா இருக்கு. இந்த பாலிஸ்டர் சட்டை மட்டும் துவைச்சு போட்டுருந்தா அது இன்னும் காயல, அதனால எடுக்க முடியல மச்சான். சரி பரவாயில்ல விடுங்க, அதான் எல்லா கலரும் வச்சிருக்கீங்கல்ல. அப்ப வாங்க கிளம்புவோம். ஆமா, நீங்க எங்க போனீங்க? நான் இந்த காருக்கு பெட்ரோல் போட போயிருந்தேன். சரி, எங்க மத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா? நான் ரெடி தான் மச்சான். ஆ. ஆனா மகளிர் அணி இன்னும் ரெடி ஆகலையே. ம், ம். என்னைக்கு அவங்க எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகி வந்திருக்காங்க. ம். உங்க அக்கா தான் ராத்திரியில இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கா. இன்னும் கிளம்பின பாட்ட காணோம். ம். ஏதாவது சும்மா குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. நீங்க குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு வந்து நின்னுடுறீங்க. நாங்க தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்பி வர வேண்டாமா? ம்.